அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன் செட் ரிசல்ட் ஃபைனல் ஆன்ஸர்க்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஜெக்ட்ல தவறா குடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தமிழ் ஃபைனல் ஆன்ஸர்க்கு பார்த்தீங்கன்னா, தவறா குடுத்ததாக கமெண்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனல் ஆன்ஸருக்கு பார்த்தீங்கன்னா, 2 ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தவறா குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதனால நம்ம சிஎம் செல்லுக்கும் கேஸ் ஃபைல் நம்ம பண்ணலாமா? இல்ல இதுக்கு முன்னாடி இப்போ யாராவது பண்ணியிருக்காங்களா? இந்த 2 நாள்ல யாராவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இப்போ பண்ணா நமக்கு கண்டிப்பா இதோடைய பலன் நமக்கு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொளிய டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வாங்க நம்ம காணொளிக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த எக்ஸாமா இருந்தா கூட, ஃபைனல் ஆன்ஸர் கீ பார்த்தீங்கன்னா, மாத்த மாட்டாங்க. ஸோ ஃபைனல் ஆன்ஸர் கீ மாத்த மாட்டாங்க. ஆனா, டிஆர்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ பிஜிடிஆர்பி 2021ல நடந்த பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்கும் போட்டாங்க, ஃபைனல் ஆன்ஸர் கீ போட்டாங்க, போஸ்டிங்கும் போட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும், ஒரே ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 பேருக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 பேர சிவி கூப்ட்டுருந்தாங்க. ஆனா, அவங்க 7 பேர செலக்ட் பண்ணோம். 3 பேருக்கு மட்டும் தான் செலக்ஷன் குடுத்துருந்தாங்க. மீதி 4 பேருக்கு ஏன் செலக்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா, நோட்டிஃபிகேஷன்ல குடுத்த ஆ நம்மளுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில நோட்டிஃபிகேஷன்ல குடுத்த வேக்கன்சி கேன்சல் பண்ணி வெறும் 3 பேருக்கு போஸ்டிங் குடுத்தாங்க. மீதி 4, 5 பேருக்கு போஸ்டிங்கே குடுக்கல. ஸோ, இப்போ ஃபைனல் ஆன்ஸர் கீ போட்டாச்சு. எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்னா, போஸ்டிங் வாங்கிட்டோம். எல்லாரும் ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 4 பேர் சிவிக்கு போயிட்டு டாப் மார்க் வாங்கி செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்கள, உங்களுக்கு போஸ்டிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா போஸ்டிங் இருக்கு. வேக்கன்சி காலியா இருக்கு. ஆனா வேக்கன்சி கேன்சல் பண்றோம்னு சொல்லி கடைசி நேரத்தில கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி இந்த மாரி நேரத்தில என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 4, 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி 2021ல எக்ஸாம் நடந்தது. 2022ல அக்டோபர்ல போஸ்டிங் போட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, 2025 ஏப்ரல்ல தான் அவங்க போஸ்டிங்கே வாங்குனாங்க. 2025 ஏப்ரல்ல தான் போஸ்டிங்கே வாங்குனாங்க. ஸோ, அதனால டிஆர்பி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில வேலைகள் நம்ம பண்ணுவாங்க. ஸோ, இத நம்ம கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பா இத நமக்கு பரிசீலனை பண்ணியே ஆகணும். ஏன்னா, இதுக்கு ஃபைனல் ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, நமக்கு தவறா குடுத்துருந்தாங்கன்னா, அது நம்மளுடைய உரிமை. நம்ம கேட்கறது நம்மளுடைய உரிமை. கண்டிப்பா இதுக்கு டிஆர்பி பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எக்கனாமிக்ஸ்ல 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தெளிவா தெரியுது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்ஸர் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எக்கனாமிக்ஸ் உடைய எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உட்காந்து இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ, அத நம்ம பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின பார்ப்போம். இந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இது பாருங்க. இதுல தெளிவா குடுத்துருக்காங்க. கொஸ்டின் படிங்க. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வென் மார்ஜினல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டூ 0? ஸோ, மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவல் டூ 0. ஸோ, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் உடைய வேல்யூ என்ன? மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவல் டூ 0வா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவான கொஸ்டின். இதுக்கு டிஆர்பி உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. நல்லா பார்த்துங்க. டிஆர்பி உடைய ஆன்சர் -1. சரி. இது நம்மளுடைய மாணவர்கள் எக்கனாமிக்ஸ் மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேலஞ்சுனா என்ன? பெரிய ஒரு புக்ஸ்ல இருந்தோ, இல்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்தோ, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்தோ, இல்ல இன்டர்நேஷனல் புக்ல இருந்து சேலஞ்ச்லாம் பண்ணல. பேசிக்கா 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற 4வது பாடத்திலருந்து 92வது பேஜ்லேருந்து இது சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுலயே பாருங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ, இதுல தெளிவா குடுத்துருக்காங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 0 ஆனா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 0 ஆனா, இங்க மார்ஜினல் ரெவென்யூ 0 ஆனா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டூ 1. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் உடைய வேல்யூ என்ன? இஸ் ஈக்குவல் டூ 1. ஸோ, இதுதான் அங்க ஆன்சர். சிம்பிளான ஒரு ஆன்சர். ஆனா, இத போய் ஒரு ஸ்டேட் எக்ஸாம், ஒரு டிஎன் செட் என்பது
ஒரு ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உண்டான ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் இந்த வேல்யூ இந்த கொஸ்டினை தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான் வரணும். ஆனால் இவங்க -1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. டிஆர்பி சார்பா இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. இது ஒரு கொஸ்டின் அப்பட்டமா தவறா இருக்குன்னு சொல்லி நமக்கே நல்லா தெரியுது. ஒரு பேசிக்கான ஒரு ஒரு பேசிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா கூட இது சொல்லிருவாங்க. எம்ஆர் 0வா இருந்தா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எம்ஆர் 0 கீழே போனால் தான் நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன ஆகும்னா மைனஸில் போகும். ஸோ இது எல்லாருக்கும் நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம். இதில் தவறு பண்ணியிருக்காங்க. இது நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கண்டிப்பாக கேட்டே ஆகணும்ல. இது நம்மளுடைய உரிமை இல்லை. கண்டிப்பா இது ஒரு உரிமை. ஒரு பேசிக்கா ஒரு நம்ம பசங்க போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. தவறுதலா வருது. அந்த தவற சுட்டிக்காட்டி பசங்க சுட்டிக்காட்டினா, ஆசிரியர்கள் கண்டிப்பா திருத்தி குடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த மாரி தான் இதுவும். மாணவர்கள் ஒரு 2 மதிப்பெண். ஸோ கண்டிப்பா நெறைய பேர் 2 மதிப்பெண்ல, 4 மதிப்பெண்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த உரிமை தேவைல்ல. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் -1 போட்டிருக்காங்களோ, அவங்கலாம் பாஸ் பண்றதுக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. தவறுதலா கொஸ்டினுக்கு தவறுதலா ஆன்சர் குடுத்து, அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டான ஆன்சர் கரெக்ட்டா படிச்சுட்டு போய் கரெக்ட்டான ஆன்சர் குடுத்தவங்க ஃபெயில் ஆகணுமா? இது நம்மளுடைய உரிமை. கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். கண்டிப்பா நம்ம கேட்போம். சரியா? நெறைய பேர் ஏற்கனவே சிஎம்சிஎல் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஆன்லைன் கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது FIRA வாஸ் ரீப்ளேஸ்ட் பை FEMA. சரியா? effectively in the year dash. ஸோ FIRA replaced by FEMA effectively in the year. சரி, இந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தேவையில்ல. டேரெக்டாக நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இங்கே டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 to 2001 இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக. ஸோ டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. FIRA was replaced by FEMA effectively in the year. FIRA was replaced by FEMA effectively in the year. ஸோ அதே கொஸ்டின் பாருங்க. இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். FIRA was replaced by FEMA effectively in the year. சரியா? அதே கொஸ்டின் அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்சர் என்னது? யூபிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் என்ன பாருங்க, 1999 to 2000. இதுதாங்க ஆன்சர். ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க அதே கொஸ்டின் தான். FIRA வாஸ் ரீப்ளேஸ்ட் பை FEMA effectively in the year. அதே கொஸ்டின் தான், அதே ஆப்ஷன் தான், அதே கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதே ஆப்ஷன் தான். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1999 2000 தான் ஆன்சரு. ஆனால் இந்த ஆன்சரு டிஆர்பி கொடுத்துருக்காங்க. இது நாம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இது எல்லா நிறைய புக்லேயும் இருக்குது. இது +2 புக்லேயும் இருக்குது. சிபிஎஸ்சி சிலபஸில் +2 புக்கில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் சிலபஸில் ஐஜிசி சிலபஸில் +2 எக்கனாமிக்ஸ் புக்லேயும் டேரெக்டாக தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. FIRA ரீப்ளேஸ் பை FEMA இன் தி இயர் அப்படின்னு சொல்லி தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க வித் எக்ஸ்பிளனேஷன். இதில் எங்கேயும் 2000 வரவே வராது. இங்கே கொடுத்துருங்க கொஸ்டின் தெளிவாக நீங்களே பார்த்துக்கலாம். FIRA வாஸ் ரீப்ளேஸ் பை FEMA effectively இன் தி இயர். அதே FIRA வாஸ் ரீப்ளேஸ் பை FEMA effectively இன் தி இயர் 2001 கொஸ்டின். அதே ஆப்ஷன் தான், அதே ஆப்ஷனு. ஆனால் ஆன்சர் நமக்கு என்ன, 1999 to 2000 தான் ஆன்சர். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பட்டமாக 2000 to 2001 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இது எத்தனை பேர் தவறாதலாக கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கலாம். இது எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக கொடுத்து ஃபெயில் ஆகி கூட இருக்கலாம். இது நம்மளோட உரிமை. கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும். பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இல்லை தேர்ச்சி மதிப்பெண் குறைவாக இருந்தால் ரீவேல்யூஷன் போடுறாங்க. அதுக்குண்டான எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட ரீவேல்யூஷன் போடுறோம். மறுபடியும் அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்குதுன்னா அப்போ ஏன் நமக்கு உரிமை கிடைக்கக்கூடாது? ஏன் நம்ம மாணவர் எக்கனாமிக்ஸ் மாணவருக்கு உரிமை கிடைக்கக்கூடாது? ஸோ இதேமாரி நிறைய சப்ஜெக்டில் இந்த மாதிரி தவறுதலாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும். ஸோ இதுக்குண்டான கண்டிப்பாக முயற்சி அவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. இது தெளிவான கொஸ்டின், தெளிவான ஆன்சரு இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க தவறாக பண்ணதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க கண்டிப்பாக இதுக்குண்டான பதில் கொடுத்தே ஆகணும்.
ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். தவறுதலாக இருந்தால் டிஆர்பிக்கு நம்ம மெயில் பண்ணுவோம், சிஎம் செல்லுக்கும் போடுவோம். கேஸ் ஆன்லைன் கேஸும் நிறைய பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி நம்மளோட உரிமையை நம்ம வாங்குவோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.